கோழிக்கறியை இப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, மிகப்பெரிய ஆபத்து. இல்லத்தரசிகளே உஷாரா இருங்க. சிக்கன், மட்டன், மீன் என இறைச்சி வகைகள் எதுவாக இருந்தாலும் அது இறைச்சி கடைகளில் மணிக்கணக்கில் கொக்கியில் தொங்கவிடப்பட்ட நிலையில்தான் வாடிக்கையாளர்களால் வாங்கப்படுகின்றன. அதனால் இறைச்சி கடைகளில் மணிக்கணக்கில் இறைச்சிகள் வாடி போயிருக்கும், திறந்த நிலையில் ஈக்கள் மொய்க்கும் நிலையில் காணப்படும். அதனால் எந்த ஒரு இறைச்சி வாங்கினாலும் அதை சுத்தப்படுத்திய பிறகே சமைக்க வேண்டும். தூய்மையான தண்ணீரில் 2 அல்லது 3 முறை சுத்தமாக கழுவினால்தான் அந்த இறைச்சி மீது படர்ந்துள்ள அழுக்கு, தூசிகள் அகற்றப்படும். ஆனால் வீடுகளில் இப்படி இறைச்சியை கழுவுவதைப் போல ஹோட்டல்களில் சமைக்கப்படும் இறைச்சி வகைகள் இப்படி தூய்மையாக கழுவி பயன்படுத்தப்படுகின்றதா என்றால் அதை உறுதியாக சொல்ல முடியாது. அதனால்தான் ஹோட்டல்களில் இறைச்சி சாப்பிடும் சிலருக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றது. இறைச்சி கடையில் இருந்து சிக்கன், மட்டன், மீன் என இறைச்சியை வாங்கி வரும் பலரும் வீட்டில் சமையல் அறையில் உள்ள சிங்க் எனப்படும் குழாயடியில் வைத்து இறைச்சியை குழாயில் இருந்து வரும் நீரில் கழுவுவது வழக்கமாக உள்ளது. இறைச்சியை இப்படி கழுவுவதால் அது சுத்தமாகும் என்று பலரும் நினைக்கின்றனர். ஆனால் இது இறைச்சியை சுத்தப்படுத்தினாலும் உண்மையில் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது. வீடுகளில் இறைச்சியை இப்படி குழாயடி நீரில் கழுவும் போது இறைச்சியில் உள்ள கேம்பிலோபாக்டர் மற்றும் சால்மோனெல்லா போன்ற ஆபத்தான பாக்டீரியாக்கள் நீர்த்துளிகள் வழியாக இறைச்சியை கழுவுவரின் கைகள் மற்றும் அங்குள்ள பாத்திரங்கள் மற்றும் சமையலறை முழுவதும் பரவி விடுகிறது. இதனால் வயிற்றுப்போக்கு மற்றும் காலரா போன்ற கடுமையான நோய் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது பற்றி ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால், தண்ணீரில் இறைச்சியை கழுவுவதால் பாக்டீரியாக்கள் அழிவதில்லை, மாறாக அவை இறைச்சியிலிருந்து மற்ற இடங்களுக்கும் பரவுகின்றன. இந்த தொற்றிலிருந்து சாமானிய மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறைச்சியை தொடும்போது கையுறைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியம். இதை இறைச்சி கடைக்காரர்களும் பின்பற்ற வேண்டும். கையுறை அணியும் பழக்கத்தை சமைப்பவர்களும் பின்பற்ற வேண்டும். இறைச்சியை கழுவுவதற்கு பதிலாக அதிக வெப்பநிலையில் நன்றாக வேக வைத்து சமைப்பதே கிருமிகளை அழிக்க சிறந்த வழியாகும். அதனால் பாதுகாப்பான உணவு பழக்கத்தை பின்பற்றி நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இறைச்சி உணவை சமைக்கும் போது அது முழுமையான வெப்பநிலையில் வேக வைத்த பிறகுதான் உண்ணப்படுகின்றது. அதனால் வேக வைத்து உட்கொள்ளப்படும் இறைச்சியில் இருந்து எந்தவிதமான பாக்டீரியா, கிருமிகளும் வெளியாவது இல்லை, மனித ஆரோக்கியத்தை பாதிப்பதும் இல்லை. ஆனால் சமைத்த இறைச்சி உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதும், ஃப்ரிட்ஜில் சமைத்த இறைச்சி வகைகளை வைத்து சூடுபடுத்தி சாப்பிடுவதும் உடல் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிறது என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே இறைச்சி கழுவுவது, இறைச்சியை பாதுகாத்து உண்பதில் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியமாகும்.